ஐயோ இவங்கள பைபிள் தூக்கிட்டு போறாங்க. அல்லேலூயா. இவங்கள வெள்ளப்பட கட்டிட்டு போறாங்க. உலகம் எப்படி பார்க்கும்? கேவலமா பார்க்கும். அவங்க முன்னாடி நம்ம கர்த்தர் அழகா மாத்துவார். அல்லேலூயா. விலை மதிக்க முடியாதவங்க ஏசப்பாவுடைய பார்வைக்கு நம்மள யாரு? விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். அல்லேலூயா. எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு என்னப்பா பேசணும்னு கேட்டேன். வளரம்மா வீட்டுல மீட்டிங். வளரம்மா சொன்னாங்க, அம்மா நான் எந்த கூட்டத்தை வந்து அட்டன் பண்ணல, எனக்கு தெரியலம்மா. ஏன்னா அவங்க பாரிஸ்ல அப்புறம் வியாபாரம் பண்ணியிருந்தாங்க. இல்லம்மா நீங்க வந்து தெரியும், நான் ஜான்சி அனுப்புறோமான்னு சொன்னேன். அல்லேலூயா. கடந்த ஆண்டு இந்த கூட்டத்தை நாங்க ஆரம்பிச்சோம். கர்த்தர் சீர சிறப்பமாக இந்த கூட்டத்தை ஒவ்வொரு இல்லத்திலும் தேவன் நடத்தி கொண்டு வரார். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டாண்ட இந்த மாதிரி ஓப்பனிங் கூட நற்செய்தி கூட்டம் போடுறோம். அல்லேலூயா. 22ஆம் தேதி ஆனா பாருங்க, கர்த்தருடைய தீர்மானத்தின்படி கர்த்தருடைய அழைப்பின்படி இந்த கூட்டத்தை நடத்தும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு என்ன கேட்கிறேன், இன்னைக்கு என்னப்பா உங்களுக்கு பிள்ளைங்க கிட்ட பேச போறீங்க அப்படின்னு அவர் சொன்னார். தலைப்பு இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து கேட்கிறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஒருத்தர் 2 பேர் தான் கை தூக்கி அல்லேலூயா சொன்னாங்க. அல்லேலூயா. எம்மா கேட்கிறவரே உனக்காக எனக்காக 6ஆம் மணி வேலையில இருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அரை நிர்வாணத்தோடு தொங்கின அன்பு, அந்த அன்பு தான் உங்களை கேட்குது. சொஸ்தமாக வேண்டி விரும்புகிறாயா? அல்லேலூயா. உனக்காக எனக்காக அரை நிர்வாணத்தோடு தொங்கின அன்பு. இந்த அன்பு யாரும் கொடுக்க முடியாது. பேருக்கு சொல்லலாம், நீ இல்லைன்னா நான் செத்துருவானே. யாரும் செத்தது கிடையாது. தன் ஜீவனை கொடுத்து நிரூபிச்ச ஒரே அன்பு இயேசுவின் அன்பு மாத்திரமே. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. உனக்காக எனக்காக தொங்கின ஒரே நல்ல தெய்வத்தின் அன்பு. அந்த அன்பை பிடிக்கிறவங்க வாழ்க்கையில ஜெயத்தை தான் பார்ப்பாங்க, தோல்வியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த அன்பை பிடிக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க? 2025ல தோல்வியே கிடையாது, ஜெயந்தான். எடுக்கிற காரியம் ஜெயந்தான். அல்லேலூயா. இது எத்தனை பிள்ளைங்க வீட்டுல கேட்கறாங்க தெரியாது. வெளியில வர கூச்சப்படும் வீட்டுல கேட்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போறாரு. அல்லேலூயா. ஏன்னா ஒரு வார்த்தை பாருங்க, ஏசப்பா சொல்றதான் செய்வாரு, செய்யறதான் சொல்லுவாரு. நம்ம அப்பா வந்து பொய் சொல்லாத நல்ல தகப்பன். அல்லேலூயா. இன்னைக்கு கேட்டுக்கிறாரு, என்ன கேட்டுக்கிறாருன்னா, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அல்லேலூயா. டாக்டரை தேடி நம்ம போ, வயிற்று வலி வந்தா இங்க டாக்டரை தேடி வர்றாரு ஒரு வியாதிஸ்தனை. அல்லேலூயா. இந்த கூட்டத்தை தேடி வந்துகிறாரு. நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு போராட்டம் இருக்குது, நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நம்மளுக்குள்ள வெளியே சொல்ல முடியாத பாரங்குது. என் கண்ணில யாரோ பார்க்க நினைச்சு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். அல்லேலூயா. மதம் மாத்தலாம் இந்த கூட்டம் போடல, அவ இருதயத்தை பார்க்கிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த இருதயத்தை பார்க்கிறவர் யாருமா? இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கம்மா. 5 வாசிங்க. 8 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். கைகளை தட்டுவோமே. அல்லேலூயா. எத்தனை வருஷமா? 38 வருஷம்.